ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. உறவு அப்படின்ற ஒரு தலைப்பை எடுத்துட்டு எம்பெருமானுக்கும் நம்மளுக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்கணும்னு ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், ஆண்டாள் நாச்சியார்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்தான்றதை அனுபவிக்க போகிறோம். மாயா வாமனனே மதுசூதா நீயருளாய், தீயாய் நீராய் விசும்பாய் காலாய், தாயாய் தந்தையாய் மக்களாய் மற்றுமாய் முற்றுமாய் நீயாய் நீ நின்றவாறு இவை என்ன நியாயங்களே. தேர்தட்டில் கண்ணன் எம்பெருமான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறான் பகவத்கீதைய. அர்ஜுனா, காமம்ங்கிறத பெரிய பகைவனா தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணும் தெரியுமோ, அது பெருந்தீனிக்காரனது, அதுக்கு வசப்பட்டுடாத அர்ஜுனா. காமயேஷகா குரோதயேஷகா ரஜோகுண சமுத்பவகா மகாசனோ மகாபாப்மா விதத்தியேன மிக வைரினம். அதனால அதுக்கு வசப்பட்டுடாத அர்ஜுனா அப்படின்னு உபதேசம் பண்ணுறான். இது கோவிந்தனோட கீதை. நம்ம கோதா பிராட்டி திருப்பாவைன்ற கீதையை நம்மளுக்கு உபதேசம் பண்ணாலே அது என்ன சொல்கிறது தெரியுமோ, காமங்கிறது வேணும் அப்படின்னு சொல்கிறது. காமம் வேணும், ஆனால் எந்த விஷயத்தில் வேணும்னு தெரியுமோ, கண்ணனுக்கே ஆமது காமம். கண்ணா, உன்னிட்ட காமம் வேண்டும். இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்ற இனம் காமங்கள் மாற்று. கண்ணா, உன்னுடைய விஷயத்தில் மட்டும் எங்களுக்கு ஆசை வேணும். உலக விஷயங்களில் எங்களுக்கு எத்தனை ஆசையெல்லாம் இருக்கோ அந்த ஆசையெல்லாம் அப்படியே உன் பக்கம் திருப்பி விட்டுடு. ஆசை வேணும், ஆனால் உன் விஷயத்தில் வேணும். காமம் வேணும், ஆனால் கண்ணனுக்கே ஆமது காமமாக இருக்கணும். எப்படி கண்ணன்கிட்ட பிரார்த்திக்கணும்னு நம்மளுக்கெல்லாம் சொல்லித்தரா. கண்ணா, காமத்தை உன்னுடைய விஷயத்திலேயே மொத்தமாக மாற்றிருன்னு சொன்னேன் இல்லையா. இன்னொன்று சொல்கிறேன், உன்னோடு உறவுன்னு ஒன்று இருக்கே எங்களுக்கு, அதை நீ நினைச்சாலும் ஒழிக்க ஒழியாது, எங்களாலும் ஒழிக்க முடியாது. உறவில் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. உறவு உறவு உறவுன்றாலே என்னது இதுன்னு பார்க்குறானா கண்ணன். சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருள் அப்படின்னு கட்டளை போட்டாலோ இல்லையோ ஆசனத்தில் வந்து உட்காந்துட்டான். அப்படியே பார்த்துட்டு இருக்கானா, என்ன அழகாக பேசுகிற ஆண்டாள் அப்படின்னு. கண்ணா, உன்னோட எப்படிப்பட்ட உறவு வேணும்னு கேட்குறியா, ஒரு அட்டவணையே கொடுக்குறாளாம். என்ன சொல்கிறாளாம், நீ காட்டுக்கு போனால் மூச்சடங்கும் உறவு வேண்டும். யாரை போல தெரியுமோ கண்ணா, தசரத சக்கரவர்த்தியை போலே. பாராளும் படர் செல்வம் பரத நம்பிக்கை அருளி ஆரம்பிளையவனோடருங்கானம் அடைந்தவனே. ராமபிரான் சிற்றவை பணியால் முடிதுறந்து பரத நம்பிக்கை செல்வத்தெல்லாம் இருக்கட்டும்னு வச்சுட்டு கிளம்புறான் வனவாசத்துக்கு. ராமன் கிளம்பின உடனேவே தசரத சக்கரவர்த்தி கௌசல்யை பார்த்து சொல்கிறாராம், ஹே கௌசல்யே, எனக்கு பார்வை போயிடுத்துன்னு நினைக்கிறேன்டிமா, என்னால் பார்க்க முடியல. ராமம்மே அனுகதா திருஷ்டிகி, ராமனுடைய என்னுடைய பார்வையும் போயிடுத்துமா, என் கையை கொஞ்சம் தொட்டுப்பாரு, எனக்கு உணர்வு இருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்கிறானா. சக்கரவர்த்திக்கு மனசுக்குள்ள ஒரே ஒரு நப்பாச மூலையில் ஒட்டின்னு இருக்கான். சுமந்திரர் தேரை ஓட்டின்னு போகிறார். ராமனையும் இளைய பெருமாளையும் சீதா பிராட்டியும் கொண்டு விடுறதுக்கு போகிறார். திரும்பி வரும்பொழுது ஒருவேளை சுமந்திரர் ஏதாவது சொல்லி ராமன் மனசு மாறி திருப்பி அயோத்திக்கு வந்துருவானோ, திருப்பி ராமனை பார்க்க முடியுமோன்னு ஒரே ஒரு சின்ன நப்பாசை ஒட்டின்னு இருக்கான் மனசுக்குள்ள. வரார் சுமந்திரர். எப்படி வராராம், கங்கையிலேருந்து அக்கறைக்கு இவாள்லாம் ஓடத்தில் ஏற்றி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நிற்கிறாராம் அங்கேயே குகனோட சேர்ந்து. ராமன் கையாளையாது சைகை காமிச்சு, வாங்கோ சுமந்திரரே, நீரும் வந்துடுறீரா, இல்லை என்னை திருப்பி அழிச்சின்னு போறீரான்னு ஏதாவது கேட்பானோ அப்படின்னு நின்றுட்டே இருக்காராம். ஆசை நிராசையாக போச்சு. திரும்பி வர தேரை ஓட்டிண்டு சக்கரவர்த்திக்கு முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறாராம். அப்படியே தசரத சக்கரவர்த்தி சுமந்திரரை பார்க்குறாராம். பார்த்துட்டு கேட்குறாராம், என் புள்ள திரும்பி வந்துட்டானோ, ஒருவேளை வந்தானோ,
கிட்டக்க தான் இருக்கானோ தூரக்க தான் போயிட்டானோ அப்படின்னு கேட்குறானா. கம்பநாட்டு ஆழ்வார் பாசுரத்தை போடுறார். நாயகன் பின்னும் தன் தேர்ப்பாகனை நோக்கி சேயனோ அணியனோ என்று உரைத்தலும், சேயனோ அணியனோ கிட்டக்க வந்துட்டானா இல்லை தூரமாகவே தள்ளி காட்டுக்குள்ளேயே போயிட்டானோ அப்படின்னு கேட்குறானா. சேயனோ அணியனோ என்று உரைத்தலும் தேர்வலானும் வேய் உயர் காணம் அப்படின்னு சொல்லும் போதே அப்படியே நெஞ்ச பிடிச்சிக்கிறானா தசரத சக்கரவர்த்தி. தானும் தம்பியும் மிதிலை பொண்ணும் போயினன் என்றான். காட்டுக்குள்ள போயிட்டா கங்கையோட அக்கறைக்கு ஓடத்துல ஏற்றி விட்டுட்டு தான் வந்திருக்கேன், ஏறி போயிட்டான்னு சொன்னானா. அந்த வார்த்தையை கேட்ட அந்த நிமிஷமே அந்த வினாடியே போயினன் என்றான் என்ற பொழுதத்தே ஆவி போனான். அப்படியே உயிர் போயிட்டான் தசரதனுக்கு. காட்டுக்கு போனால் மூச்சடங்கும் உறவு வேண்டும் தசரதனை போலே. மேலே சொல்லுன்றானா கண்ணன். கண்ணா, நீ நில் என்றால் நீர் பிரிந்த ஜந்துக்களை போலே துடிக்கின்ற உறவு வேண்டும். யாரை போல தெரியுமோ கண்ணா? இளைய பெருமாளை போலே. ராமபிரான் வனவாசம் கிளம்புறார். லக்ஷ்மணனை பார்த்து சொல்றார், லக்ஷ்மணா 14 வருஷம்தான் காட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீ என்ன பண்ணணும்னு தெரியுமோ? பரதனுக்கு ஒத்தாசையாக இருக்கணும், அயோத்தி ஜனங்கள்லாம் நன்னா பார்த்துக்கணும், அம்மா அப்பாவெல்லாம் பார்த்துக்கணும், பத்திரமா இரு. நான் அதோ 14 வருஷங்க வனவாசத்தை முடிச்சுட்டு வந்துடுவேன்னு சொன்ன உடனே அப்படியே விம்மராளாம் இளைய பெருமாள். முத்தண்ணா, என்னை இங்கேயே இருன்னு சொல்கிறேலே, என்னை விட்டு பிரிஞ்சு போகிறேன்னு சொல்கிறேலே அண்ணா, நானும் சீதா பிராட்டியும் உன்னை விட்டு பிரிந்தால் என்ன ஆகும் தெரியுமோ? மீனை நீர்லேருந்து பிரிச்சா அது உயிரோடு இருக்குமோ? நீரில் இருந்து பிரிந்த மீனாக ஆகிவிடுவோமே அப்படிங்கும்போது சீதா பிராட்டி வந்து நிற்கிறாளாம் பக்கத்தில். அப்படியே சேவிச்சுடுறானா. திவ்ய தம்பதிகள்கிட்ட பிரார்த்திச்சு என்ன பிரார்த்திக்கிறானா, அண்ணா நீயும் மண்ணியும் இந்த மலை தாழ்வரைகள்லாம் காட்டில் விளையாடும், சஞ்சரிக்கணும், இஷ்டமாக எதேஷ்டமாக சஞ்சரிக்கணும். நான் உங்கள் 2 பேருக்கு என்ன பண்ணணும் தெரியுமோ? ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும். சகலவித கைங்கரியங்களையும் எல்லா காலத்திலையும் நான் பண்ணிகிட்டே இருக்கணும், வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் அப்படின்னு பிரார்த்திச்சானாம். பவாம் து சக வைதேக்கியா கிரிசானுஷுரம்ஸ்யதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாகிரதகா ஸ்வபதச்சதே. நீ நில் என்றால் நீர் பிரிந்த ஜந்துக்களைப் போல் துடிக்கும் உறவு வேண்டும் இளைய பெருமாளைப் போலே. சொல்லி முடிச்சா மேலே சொல்லுன்றானாம் கண்ணன். அடுத்தது சொல்றாளாம், எங்கள் வீட்டில் இட்ட ஆசனத்தை ஊன்றி பார்க்கும் உறவு வேண்டும். யாரை போல தெரியுமோ? விதுரரை போலே. எங்காத்துல நாங்களே ஆசனம் போட்டிருக்கோம், பார்த்து உனக்கு. நாங்கள்லாம் உன்னோட பக்தைகள் தானே. நாங்கள் போட்ட ஆசனத்தையே நாங்கள் தொட்டு தடவி பார்க்கணும். ஏதானும் முள்ளு குத்துறதோ, கண்ணனுக்கு குத்துற மாதிரி உபத்திரவம் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கோ வஸ்துன்னு பார்க்கணுமா? யார் மாதிரினா விதுரரை மாதிரி. இன்னார் தூதனன நின்றான் எவ்வுள் கிடந்தானே அப்படின்னு கண்ணபிரான் பாண்டவ தூதனா போகிறான். துரியோதனன் சபைக்கு ஹஸ்தினாபுரத்துக்குள்ளே நுழையிறான். எல்லாரும் அவ ஆற்றுல சாப்பிட கூப்பிடுறாளாம். இது என்னோடா, இது என்னோடா, இது என்னோடா, இது இது எங்கான்னு பீஷ்மர் துரோணர்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காளாம். எல்லாத்தையும் தாண்டி போனால் கடைசியில் விதுரன் நின்றுருக்கானா. கண்ணா, இது உன்னுடைய வீடு, நீ உள்ளே ஏளனும் கண்ணா, வரவேண்டும் கையை கூப்பி பிரார்த்திக்கிறாளாம் விதுரனும் அவனுடைய மனைவியும். ஆகா, ஹஸ்தினாபுரத்துலையும் எனக்கு ஒரு வீடு இருக்கான்னு அப்படின்னு எம்பெருமான் உள்ளே போகிறானா. ஆசனம் ஒன்று போட்டிருக்கான், அதில் உட்கார போகிறானா. கண்ணா இரு 1 நிமிஷம் அப்படின்றானா. என்ன விதுரரே அப்படின்றானா கண்ணன். 1 நிமிஷம் அப்படின்னு இந்த ஆசனத்தை தடவி பார்க்குறாராம் விதுரர். அவராத்துல அவர் பார்த்து கண்ணனுக்குன்னு போட்ட ஆசனம், அதையே எதானும் உபதிரவம் இருக்குமோன்னு தடவி பார்க்குறாளே. அப்படிப்பட்ட உறவு வேண்டும் விதுரனை போலே. அடடா கோதை, என்னென்னா பேசுகிற கோதா நீ? மேலே சொல்லு, இன்னும் என்ன உறவு வேண்டும்? நீ பாம்பின் வாயில் விழுந்தாய் என்றால் பிணம்படும்படியான உறவு வேண்டும். யாரை போல தெரியுமா? தெரிஞ்சிருக்குமே உனக்கு இத்தனை நேரம். அந்த கோபர்களை போலே. அந்த காளியன் என்ன பண்ணித்தான், அப்படியே சுற்றி நுடுத்தான். கண்ணன், குட்டி கண்ணன் அப்படியே குதிக்கிறான் அந்த யமுனையோட மடுவில். அந்த காளியன் சுற்றி நுடுத்து அப்படியே 1 நிமிஷம் அசைவே இல்லாமல் இருக்கானா எம்பெருமான். பார்க்கறது இந்த கோப பசங்கள்லாம் விளையாட வந்து இது கூட பயந்து போயிடுத்தரலாம். கண்ணா 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 கண்ணான்னு எல்லாம் கூச்சல் போடுறது, அடர்ந்து தாரதாரையா கண்ணில் ஜலம் எல்லாத்துக்கும். கண்ணா
கண்ணா எங்களுடைய உடல் பொருள் ஆவி எல்லாமே நீதானே கண்ணா, உன்னையே தான் நாங்கள் சுவாசிச்சுட்டு இருக்கோம் கண்ணா அப்படின்னு நீ இப்படி அசைவில்லாமல் இருக்கியே கண்ணா, நாங்கள் என்ன பண்ணுவோன்னு அதுகளுக்கு ஒரு பக்கம் துக்கமா, ஒரு பக்கம் மனம் ஒரே வருத்தமா, இனிமேல் எப்படி வாழ போகிறோன்ற பயமா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணித்தான் அப்படியே ஒரு மயக்க நிலையில் ஆளாயிட்டாலாம். அப்படியே மரம் எப்படி சாயுமோ வெட்டினா அப்படி வேர் அருந்த மரம் மாதிரி அத்தனை கோப பசங்களும் கீழே விழுந்துட்டான். சுகபிரம்மம் சொல்றார், தம் நாக போக பரிவீதம் திருஷ்டச்சேஷ்ட ஆலோக்கிய தத் பிரிய சகா பசுபா பிரசார்த்தாக கிருஷ்ணே அர்ப்பிதாத்ம சுகிருதாய் தலதக்ர காமா துக்கானு சோக பயமூடதி யோனி பேதுகும். இப்படிப்பட்ட உறவெல்லாம் வேண்டும்னு அப்படியே அட்டவணை போட்டு கொடுக்குறா நம்மளுக்கு ஆண்டாள். சரி, நம்மளுடைய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எப்படி எம்பெருமான நினச்சிண்டாளா, அவனே சகல விதமான உறவும் சம்சாரத்தில் என்னென்ன உறவுகள் இருக்கோ அத்தனையும் எம்பெருமானே நீதான் அப்படின்னு ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எம்பெருமானை கொண்டாடினா சுவாமி நம்மாழ்வார் சாதிக்கிறார், சேலை கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையரும் அவரே இனி ஆவாரே. எம்பெருமானே தாயும் நீதான் தந்தையும் நீதான், மற்ற என்னென்ன உறவுகள்லாம் இந்த சம்சாரத்தில் இருக்கோ லோகத்தில் இருக்கோ அத்தனையும் நீதான். பெற்ற தாய் நீ, பிறப்பித்த தந்தை நீ, மற்ற யாராவரும் நீயே. இது ஆழ்வாருடைய பாசுரம். ஆச்சாரியர்களில் சுவாமி ஆளவந்தார் சாதிக்கிறார், சோஸ்தரத்னம்னா அற்புதமான ஸ்லோகங்கள் அதில் சாதிக்கிறார், ஹே பகவானே, இந்த உலகத்தில் சேத்தனம் அச்சேதன்ற சமஸ்த வஸ்துக்கள் அத்தனை வஸ்துக்களுக்கும் தேவரீர் யார் தெரியுமோ, தந்தை நீதான், தாய் நீதான், பிள்ளை பெண் எல்லாம் நீதான், நல் எண்ணமுள்ள நண்பர்கள்லாம் இருக்காளே அதுவும் தேவரீரே, ரொம்ப வெல்விஷர்னு சொல்வாளே ஆப்தர்கள் அதுவும் நீதான், ஆச்சாரியனும் நீதான், இப்படி சகல விதமான உறவும் நீதான். பிதாத்வம் மாதாத்வம் தைத தனயஸ்துவம் பிரிய சுகிருத்து த்வமேவ த்வம் மித்ரம் குருரதி கதிஷ்சாபி ஜகதாம், குருரசி கதிஷ்சாபி ஜகதாம் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சரி, இப்படி ஆண்டாள் நாச்சியார் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள்லாம் நம்மளுக்கு இப்போ சொல்லி கொடுத்துட்டா எப்படிலாம் பிரார்த்திக்கணும்னு. நம்ம எப்படி பிரார்த்திக்கணும், த்வமேவ மாதா ச பிதா த்வமேவ த்வமேவ பந்துச்ச குருஸ்த்வமேவ த்வமேவ வித்யாதமினம் த்வமேவ த்வமேவ சர்வோ மம தேவ தேவ. நமஸ்காரம்.